எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். பெரியமானவர்களே, மனுஷன் சாப்பாடு இருந்தால் போதாது, வாழ்க்கையில் நல்ல உறவுகள் வேண்டும். நம்ம எல்லா கூடயும் சண்டை போட்டுட்டு எல்லா கூடயும் பகைமையோடு இருந்தால் அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது. இன்றைக்கி டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எல்லா நோய்களுக்கு காரணம் மனசு சரியில்லை என்பது தான். மனசு சரியில்லை, மனசில் கோபம் இருக்குது, மனசில் பகைமை இருக்குது, எரிச்சல் இருக்குது, அடுத்தவனை பழிவாங்க எண்ணம் இருக்குது. அதனால் நிறைய நோய்கள். இதை ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு, மன்னிச்சிடுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க. நாம் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கறது ஈஸிங்க. ஆண்டவர் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்கறது ரொம்ப ஈஸி. ஆனால் மக்களிடம் மன்னிப்பு கேட்பது ரொம்ப கஷ்டம். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை மன்னிக்கிறது இருக்கட்டும், முதல்ல நீ மன்னிப்பு யார்கிட்ட கேட்கணும்? எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் அதான் முதல்ல வைக்கிறார். அதுக்கு பின்னாடி தான் எங்கள் குற்றங்களை நீ மன்னியும். பிரியமானவர்களே, கடவுள் நாம் கேட்குறோமோ இல்லையோ அவர் மன்னித்து கொண்டே இருக்கிறார்.